தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான வீடியோ. இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். என்ன அப்படின்னா, இந்த அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேற லெவல்ல தான் இருக்க போதுன்னு சொல்லலாம். எல்லாருமே பயங்கரமா அந்த ரிசல்ட்ட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத நல்ல தெள்ள தெளிவா முடிவு செஞ்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டுல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் ஊழல் நடக்குது, எந்த மாரி பிரச்சனைகள்லாம் நடக்குது, எவ்வளவோ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும், போதை ஒழிப்பு பிரச்சனை வந்து நெறைய போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லங்க, இந்த போதையால இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து குடும்பத்த பார்க்காம, எவ்ளோ பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மதுவ ஒழிக்கிறேன், ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுமே உள்ள வராங்க. ஆனா, ஒருத்தவங்க கூட வந்து இந்த மது பிரச்சனைய வந்து ஒழிச்சதே கிடையாது. அப்படி ஒண்ணு சாத்தியமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அத விட பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வ வந்து நாங்க வந்து ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிலாம் குடுத்தாங்க. அதெல்லாம் எங்க போனுச்சுன்னே தெரியல. நெறைய வாக்குறுதி குடுத்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இந்த வாட்டி செஞ்ச பாடு இல்ல. இதுக்கப்புறமும் செய்ய போறது கிடையாது. என்னன்னா, எல்லாருக்கும் வந்து மகளிருக்கு வந்து பணம் ரூ. 1000 குடுத்துட்டா போதுமா? இந்த ரூ. 1000 வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? அவங்களால நடத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராலயுமே இந்த ரூ. 1000 வச்சுட்டு இந்த காலகட்டத்துல ஒரு நாள் செலவு இது தேவைப்படுது. இன்னைக்கு உள்ள காலகட்டம். பாலு, தண்ணிக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு, காசு, காசு தான். அப்படி இருக்கிற இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். நம்ம ஒரு மாற்றத்த கண்டிப்பா குடுக்கணும். நம்ம யார் யாருக்கோ சான்ஸ் குடுத்துருக்கோம். டிஎம்கேவுக்கு சான்ஸ் குடுத்துருக்கிறோம். ஏடிஎம்கேவுக்கு சான்ஸ் குடுத்துருக்கிறோம். இவங்க மட்டுமே தான் நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்க பல வருஷ காலமாக. சோ கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த வாட்டி ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம விஜய் அவர்களுக்கு குடுத்தா, கண்டிப்பா ஒரு சின்ன மாற்றம் நடக்கும்னு ஒரு எல்லாரோட மனசுலயும் இருக்குது அந்த நம்பிக்கை. அதே போல தான் உங்களுக்கும் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, நானுமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட போறேன். ஏன்னா, அவரு பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய விஷயத்த குடும்பத்துல என்ன தேவைகள் அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு அறிக்கை குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, மெயினா ஒரு விஷயம் நமக்கு தேவை. பெண்களுக்கு பாதுகாப்பு. எல்லா குடும்பத்திலுமே அண்ணன், அக்கா, தங்கச்சி எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிழவிய கூட விட்டு வைக்க மாட்றாங்க. அந்த மாரி உலகமா இருந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு கொடூரமான உலகத்துல நம்மளுடைய பசங்களாகட்டும், நம்மளுடைய தங்கச்சி ஆகட்டும், எவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது, அந்த பாதுகாப்ப வந்து இவங்க தரணும் நமக்கு உறுதி குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுதாங்க ஒரு நாட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அதுக்கு அடுத்தது தான் குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆகட்டும், நிதி உதவி ஆகட்டும், கல்வி ஆகட்டும். முதல்ல நமக்கு வந்து இங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருந்தா தான் அந்த கல்வியே நம்பளால பயில முடியும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய விஜய் கட்சியில குடும்பத்திற்கு 5000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க. எல்லாருக்கும் தேவையான கல்வி. கல்வி கடன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து அத வந்து செலுத்த முடியாம பல விதத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கல்வி கடன தள்ளுபடி பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. தரமான இலவச கல்வி நமக்கு குடுக்க போறாங்க. அடுத்தது இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படுது? இன்னைக்கு காலகட்டத்துல இளைஞருக்கு வேலை இல்லாம அவ்ளோ நெருக்கடிகள் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஆகட்டும், மன உளைச்சல்ல இருக்காங்க இளைஞர்கள். அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்ப நமக்கு அமைச்சு குடுத்துருக்குன்னு சொன்னாங்க. இது ஒண்ணு தேவை நமக்கு. அடுத்தது நம்மளுடைய விவசாயங்க. இன்னைக்கு விவசாயம் என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. எல்லாரும் ஃபிளாட்ட போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ண முடியாம. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, முன்னாடியெல்லாம் வெயில வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம். ஜாலியா விளையாடுவோம், போவோம். இன்னைக்கு இந்த வெயில நம்மளால தாங்க முடியலன்னா, மரம் இத எதுவுமே இல்ல. காத்து வசதி கிடையாது நமக்கு. ஏன்னா, எல்லா இடமும் ஃபிளாட்டா போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது, விவசாயம்லாம் எங்கெங்க இருக்குது? இந்த விவசாயத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க. நம்ம மீனவர்கள் வந்து உயிர குடுத்து போராடுறாங்க கடல்ல போயிட்டு. அவங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் குடுக்கறதா இருக்காங்க. அத விட பார்த்தீங்கன்னா, சொத்து வரி மற்றும் பார்த்தீங்கன்னா, தண்ணி வரி குறைப்பு. இன்னைக்கு அதுவும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. வரி கட்டியே நம்ம வந்து அழிஞ்சிருவோம் போல இருக்கு. அந்த வரி எல்லாமும் கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 100 யூனிட் தான் நம்மளுக்கு ஃப்ரீயா குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சார் கட்சிக்கு வந்தா நமக்கு 200 யூனிட் குடுக்குறாங்கறாங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்குது அப்படின்னு யோசிச்சா கூட, ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பாரமா நமக்கு தெரியும். அத அவங்க வந்து சின்னதாக்கி நமக்கு குடுத்துருக்காங்க அந்த பாரத்த. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய தொழில் வளர்ச்சிக்காக நெறைய விஷயம் பண்றதா சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினருக்காக அவங்களுக்கும் நெறைய ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து
நெறைய இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையெல்லாம் குடுத்திருக்காங்க. ஒரே ஒரு மாற்றம் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைங்க. ஏன்னா, ஆட்சி பண்ணுனவங்களே தான் பண்ணணுமா? ஒரு வாட்டி சான்ஸ் குடுக்க கூடாதா? எல்லாரும் நடிகர், நடிகர்ங்கிறாங்க. அவங்க சொல்ற மாரி இவங்களாவது கட்சியில இருந்துகிட்டு நடிக்கிறாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி நடிகர் தான். நடிகரா இருந்துட்டு நான் கட்சியில நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி இவர நம்புவோம். நம்மளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவரு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. இவருக்கு சப்போர்ட் பண்றலாம்னு நெனைக்காதீங்க. நம்ம வீட்ல ஒரு ஆளா நெனைக்கிறேன். ஒரே ஒரு மா மா நம்மளுக்கு ஒரு ஆட்சி மாறும். ஒரு மாற்றம் வரும். கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு உள்ள எல்லா இளைஞர்கள் ஆகட்டும், எல்லாருமே சரி ஒரு மாற்றம் வேணும்னு தான் நெனைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரிஞ்சு போயிட்டு. ஏன்னா, என்னெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். மக்கள ஏமாத்தவே முடியாது. ஒரு ஆட்சி சரியில்லன்னா அத கவுக்கவும் தெரியும். அதே ஆட்சிய திருப்பி கொண்டுட்டு வரவும் தெரியும் மக்களுக்கு. இப்படி இருக்கும்போது மக்களாகிய நீங்க தான் நெறைய விஷயத்த யோசிக்கணும். நீங்க தான் மனசு வைக்கணும். அவங்க கேட்ட மாரி ஒரே ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. நான் ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. அத ஃபோர்ஸ் பண்றேன்னு மட்டும் நெனைக்காதீங்க. நீங்க யோசிங்க. நம்பளுடைய நாட்ட பத்தி யோசிங்க. நம்ப வீடு நல்லா இருக்கணும். நம்ப வீட்ல உள்ள குடும்பம்லாம் நல்லா இருக்கணும். நம்பளுடைய தங்கச்சிங்களுக்கு, அது மட்டும் இல்ல நம்மளோட அக்காவுக்கு, எல்லாருக்குமே ஏன் அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு வேணுங்க இந்த காலகட்டத்துல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? நீங்களே நெறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வீட்ல ஒரு கழிப்பறை இல்லாம வெளியில போய் பாத்ரூம் போறதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது? பாலியல் துன்புறுத்தல். என்ன வயசு? இன்னைக்கு உள்ள காலகட்டம் இந்த போதையாலயும், இந்த மாரி ஒரு ஒழுங்கான சூழல் இல்லாதது தான் இன்னைக்கு இந்த மாரி ஒரு நிலைமைலாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அது மட்டும் இல்லங்க. பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலுமே சரி, பஸ் ஃப்ரீயாவே இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்பளுடைய என்னென்ன கோரிக்கைகளோ, டைரக்ட்டா நம்ப பெட்டிஷன் குடுக்குற அளவுக்கு நெறைய விஷயம் அமைச்சு குடுக்குறாங்க. ஏஐ மூலியமா நெறைய விஷயத்த மக்களுக்கு கொண்டு செல்றாங்க. ஊழலில்லா ஆட்சி குடுக்கணுங்கிறது தான் நம்ம டிவிகேயோட ஒரு ஒரு பெரிய இதா இருக்குது. ஏன்னா, நெறைய விஷயம் அவங்க பார்த்து வந்ததால தான் அவங்க இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க வீட்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல தெளிவான முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. இந்த ஒரே ஒரு ஓட்டுங்கிறது நம்மளுடைய லைஃப்ல 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. அது நம்பளுடைய முக்கியமான தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளா அமையணும் அப்படிங்கிறது தான் நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணி கரெக்ட்டான ஒரு தேர்தல் தலைவர நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க விஜய்க்கு. கண்டிப்பா இவங்க நம்மளுடைய நெறைய விஷயத்த மாத்துவாங்க அப்படின்னு மக்கள் நம்பியிருக்காங்க. அத செய்வாங்கங்கிறதும் நல்ல எல்லாருடைய கருத்தும் கூட. அ இதுதான் என்னுடைய கருத்தும். நம்மளுடைய வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறீங்க அப்படின்னா, லைக் பட்டன் அழுத்திட்டு கீழ வோட் ஃபார் டிவிக்கு அது மட்டும் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.